மலேசியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வெளிநாட்டவர்கள் புதிய பாஸ்போர்ட்களை வெற்று ஸ்டேம்ப்ஸ் அல்லது என்டோஸ்மெண்ட்ஸ் இல்லாமல் பயன்படுத்தி தங்களது முந்தைய குடியுரிமை பதிவுகளை மறைக்கின்றனர் என்பதனை ஸ்லாங்கூர் குடியுரிமை துறை கண்டுபிடித்துள்ளது. கோலாலம்பூரில் வெளிநாட்டு தூதரகங்கள் வழங்கிய 3 வெற்று பாஸ்போர்ட்கள் உரிமையாளர்களின் பழைய குடியுரிமை பதிவுகளை மறைக்க பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது என்று ஸ்லாங்கூர் குடியுரிமை துறை இயக்குனர் கைருல் அமினுஸ் கமருடின் தெரிவித்துள்ளார். அவர்கள் தங்களின் பழைய பாஸ்போர்ட்கள் காலாவதியாகிவிட்டதாக கூறி புதிய பாஸ்போர்ட்களை இங்கே விண்ணப்பித்துள்ளனர். சட்டப்படி அவர்கள் மலேசியாவில் சட்டப்பூர்வமாக தங்கியிருந்தால் பழைய என்டோஸ்மெண்ட்ஸை புதிய பாஸ்போர்ட்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் 2023 முதல் புதுப்பித்தவர்கள் இதனை செய்யவில்லை என்பதனையும் அவர் குறிப்பிட்டார். நேற்றிரவு புத்தாலிங் ஜெயாவின் பிளாங்கி டமான்சரா பகுதியில் நடைபெற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கையில் கலந்து கொண்டபோது கடப்பிதழ்களை வைத்திருந்தாலும் செல்லுபடியான வேலை அனுமதி இல்லாமல் தங்குவதும் குடியுரிமை சட்டத்திற்கு கீழ் உட்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டது. சட்டவிரோதமாக தங்கிய வெளிநாட்டவர்கள் ஸ்லாங்கூரில் உள்ள குடியுரிமை அலுவலகங்களுக்கு சென்று சுயமாகவே உண்மையை கூற முற்பட்டால் மைக்ரேன் ரெபிட்ரியேஷன் புரோகிராம் எனப்படும் திட்டத்திற்கு கீழ் அவர்கள் கைதாகாமல் தத்தம் நாடுகளுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறும். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.